ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை. அதாவது கஷ்டம் அப்படின்னாங்க பண கஷ்டம் மட்டும் கிடையாதுங்க, மன கஷ்டம்தான் பெரிய விஷயம். அதனால் எவ்வளவு தான் நம்ம சம்பாதித்தாலும் கூட நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு நடந்து நாம் சந்தோஷமாக 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழ்ந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நிரந்தரமான சந்தோஷம், நிஜமான சந்தோஷம். அதனால் அப்படி ஒரு அம்சமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தீரணும். அப்படி ஒரு வாழ்க்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாகட்டும், நம்மளுடைய பாவங்கள் தீரணும், நான் நல்லபடியாக வாழணும். நான் மட்டும் கிடையாதுங்க, என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பமே நல்ல நிலைமைக்கு இருக்கணும், என் வம்சம் தலைத்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை மந்திரம். அதாவதுங்க, எந்த நேரமும் எப்பொழுதும் இப்போ தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணுங்கிற கணக்கே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம், முழு மூச்சாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே தடவை தான் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. உங்கள் மூச்சு காற்று கூட இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரம், அதுவும் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு, புதன்கிழமையில் பிறந்திருக்கு. அதனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. அந்த மந்திரம் பாவங்களை போக்கக்கூடிய அற்புத மந்திரம். ஜெய் ஸ்ரீ சீதாராம், ஜெய் ஸ்ரீ சீதாராம், ஜெய் ஸ்ரீ சீதாராம், ஜெய் ஸ்ரீ சீதாராம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாங்க உங்கள் பாவங்கள் அத்தனையும் தீர்ந்து நீங்கள் நல்லபடியாக வாழ்வீங்க. ராமபிரானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.